இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இறை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய நம் ஆண்டவர் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். நேற்று வரையில் நாம் மார்ச் மாதத்தில் இருந்தோம். நேற்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு பெருவிழாவை நாம் சீரும் சிறப்புமாக கொண்டாடினோம், அனுசரித்தோம். அந்த உயிர்ப்பு நமக்கு மறுவாழ்வையும் நம்பிக்கையும் எதிர்நோக்கியும் கொடுக்கின்றது என்ற விசுவாசத்தோடு நாம் மற்றவர்களை நோக்கி ஹாப்பி ஈஸ்டர் என்று சொல்லியிருக்கின்றோம். உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கக்கூடும். அந்தந்த பங்கில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஸ்டேட்டஸில் வச்சிருக்கக்கூடும். மார்ச் மாதத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து பார்த்து நாம் நன்றி பெருக்கொரு நன்றி கூறுவோம். மார்ச் மாதம் எப்படி தொடங்கியது, எப்படி ஒரு நிறைவுக்கு வந்தது என்று கூட நாம் நினைத்து பார்க்க முடியவில்லை. 31 நாட்கள்ல ஆண்டவர் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு வினாடியும் நம் ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி பராமரித்து இன்று ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியை சந்திக்கக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் அனுக்கிரகத்தையும் சந்தர்ப்பத்தையும் ஆசீர்வாதமாக நம்ம கொடுத்திருக்கின்றார். நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்று ஆண்டவருக்கு புகழ் பாடும். ஒரு சில நபர்களுக்கு ஈஸ்டர் வந்துவிட்டது என்ற வருத்தம், ஈஸ்டர் வந்துருச்சு என்று சந்தோஷம். ஏனென்றால் ஒரு சில நபர்கள் எப்படா இந்த போட்டிருக்கக்கூடிய மாலையை கழட்டிட்டு ஜாலியாக இருப்போம். இந்த மாலை அணிவித்த நாட்களிலாவது என்னுடைய கணவர் குடிக்கவில்லையே, என் குடும்பம் நிம்மதியாக இருக்கின்றதே என்ற அந்த ஒரு மனநிறைவு இருந்த போதிலும் அத்தனையும் தாண்டி இந்த உயிர்த்த ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு வாக்கு தத்தமாக அவர் யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 19வது வசனத்துல அவர் தம் சீடர்களை பார்த்து கூறக்கூடிய ஒரு அருமையான, அன்று வாரத்தின் முதல் நாள் அது மாலை, யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உயிர்த்த ஆண்டவர் ஏப்ரல் மாதத்தில் அஞ்சாதீர்கள், அமைதி உரித்தாகட்டும், அமைதி உங்களுள் இருக்கட்டும், அமைதி உங்கள் மத்தியில உங்க குடும்பத்தில் இருக்கட்டும், அது போதும், எல்லாம் கிடைத்துவிடும். இந்த மாதத்தில் ஏப்ரல் மாதம், இந்த மாதமும் விரைவாக செல்லக்கூடிய மாதம். இன்றிலிருந்து நாம் 40 நாட்களுக்கு இந்த பாஸ்கா விழாவை நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டவருடைய உயிர்ப்பை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த உயிர்ப்பு நமக்கு கொடுப்பதெல்லாம் புதிய எதிர்நோக்கு. முடிஞ்சிருச்சு, நடந்துருச்சு, இனிமேலா நல்லது நடக்கும், இனிமேலா ஆசீர்வாதம் கிடைக்கும், இனிமேலா நான் இதிலிருந்து வெற்றி பெறப் போகிறேன், இனிமேலா எனக்கு இந்த காரியம் நடக்கப் போகின்றது, இனிமேல் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, இனிமேல் என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடியுமா, இனிமேல் என்னுடைய கடனிலிருந்து யார் என்னை மீட்டெடுப்பா, இனிமேலாவது நான் வீடு கட்ட முடியுமா, இனிமேலாவது இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்க முடியுமா, இனிமேலாவது என்னுடைய இன்னல்கள் இடர்பாடுகளிலிருந்து விடுதலை கிடைக்குமா, இனிமேலாவது என்னுடைய பிள்ளைகள் வெளிநாடு செல்வார்களா, இனிமேலாவது என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் நடக்குமா, அல்லது இந்த தேர்வில் வெற்றி பெறுவார்களா, இனிமேலாவது எனக்கு இந்த வீட்டை, இந்த நிலத்தை விற்கக்கூடிய வல்லமை கிடைக்குமா, இனிமேலாவது நான் நடத்தக்கூடிய கடையில் எனக்கு நல்ல வருமானம் கிடைக்குமா, ஒரு சொந்த வீடோ வாசலோ வாங்கக்கூடிய வல்லமை கிடைக்குமா, ஒரு சொந்த வீடோ நிலமோ வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்குமா,
என்ற பலதரப்பட்ட கேள்விகள், பலதரப்பட்ட சந்தேகங்கள், பலதரப்பட்ட யோசனைகளை தொடங்கி இருக்கக்கூடிய இந்த புதிய மாதத்தை நம் உயிர்த்த ஆண்டவர், வாழ்கின்ற கடவுள், இறந்தோரின் கடவுள் அல்ல. நம் கடவுள் ஒருவர் மட்டுமே, உயிர்த்தெழுந்த கடவுள், இறப்பை வென்ற கடவுள், இருளை ஒளியாக மாற்றிய கடவுள். அப்படி இருக்க இனி நமக்கென்ன கவலை? நம் இயேசு ஆண்டவர் உயிர்த்து விட்டார், இனி நமக்கென்ன கவலை? அல்லேலூயா என்ற பாடல் பாடி இந்த புதிய மாதத்தை நாம் தொடங்குவோம். ஏப்ரல் மாதம் ஒரு அற்புதமான மாதம். ஏப்ரல் மாதத்துல நிறைய காரியங்கள் நடக்க இருக்கின்றன. சிறப்பான விதத்தில் இந்த மாதத்துல ஒரு மாபெரும் பொறுப்புல நாம் இருக்கின்றோம், மாபெரும் கடமையில் நாம் இருக்கின்றோம், மாபெரும் வாய்ப்பை இழக்காத சூழ்நிலையில இந்த மாதம் 19ஆம் தேதி நாம் நல்ல தலைவர்களை தேர்வு செய்யக்கூடிய அருமையான கடமை உணர்வோடு ஓட்டளிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு நிலையிலும் பலதரப்பட்ட காரியங்கள் நடக்க இருக்கக்கூடும். அத்தனையும் நாம் உயிர்த்த ஆண்டவர் உடனிருந்து ஆசீர்வதிக்கின்றார். இதோ ஈஸ்டர் முடியட்டும், என் பிள்ளைக்கு திருமண காரியம் நடக்கும். ஈஸ்டர் முடியட்டும், எனக்கு நல்லது நடக்கும். ஈஸ்டர் முடியட்டும், இதோ இந்த காரியத்தை தொடங்குவோம். ஈஸ்டர் முடியட்டும், ஒரு பெரிய விமோச்சனம் கிடைக்கும் என்று இந்த 47 நாட்களை கடந்து வந்திருக்கின்றோமே. கண்டிப்பாக நிச்சயமாக நம்முடைய நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது. கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இந்த ஏப்ரல் மாதத்துல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய தேவன் நம்மோடு உடனிருந்து அந்த எமோசு சீடர்களுக்கு காட்சி கொடுத்த தேவன், அன்று பூட்டி அறையில் சீடர்கள் பயந்து நடுங்கியவர்களுக்கு காட்சி கொடுத்த தேவன், நமக்கும் நம் வாழ்விலும் நம் வாழ்க்கை பயணத்திலும் நம்மிலும் நம்முடைய குடும்பத்திலும் ஆண்டவர் கண்டிப்பாக காட்சி கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுக்க இருக்கின்றார். அஞ்சாதே, உன் வாழ்க்கையில் அமைதி நிலவட்டும், அமைதி உனக்கு உரித்தாகட்டும். நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன், அங்கு அமைதி மட்டுமே கிடைக்கும். அமைதியை மட்டுமே நீ சுவைக்க வேண்டும், சமாதானத்தை மட்டுமே நீ கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இரு கரங்களையும் விரித்த உயிர்த்த ஆண்டவர் இந்த நாளிலே அழைப்பு விடுக்கின்றார். அமைதி உங்களோடு தங்கட்டும் என்று சொல்கிறார். பிரியமான சகோதர சொல்லே, அந்த நிம்மதி ஆண்டவர் மட்டுமே கொடுக்க வேண்டும். கவலையையும் துன்பத்தையும் துயரத்தையும் வேதனையையும் வருத்தத்தையும் போராட்டத்தையும் சவால்களையும் கேள்விகளையும் சந்தேகங்களையும் பலதரப்பட்ட ஆசைகளையும் ஒதுக்கி வைத்து விட்டு, நம் தேவன் உயிர்த்த கடவுள் நம்மோடு இருக்கின்றார். நாமும் உயிர் பெற்றெழுவோம். இந்த கடன் சுமையிலிருந்து, இந்த பாவத்திலிருந்து, இந்த கஷ்டத்திலிருந்து, இந்த நிலப்பிரச்சனையிலிருந்து, கோர்ட்டு கேஸிலிருந்து, அல்லது பலதரப்பட்ட வியாபார சிக்கல், பொருளாதார சிக்கல், உடல் ரீதியான சிக்கல், அத்தனையில் இருந்தும் இந்த புதிய மாதத்துல, ஏப்ரல் மாதத்துல தேவன் விடுதலை நிச்சயமாக கொடுக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு இந்த ஏப்ரல் மாதத்தை நாம் தொடங்குவோம். ஆம் பிரியமான சகோதர சொல்லே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார், இனி நமக்கென்ன கவலை? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதோ இந்த மாதம் முழுவதும் நாம் நினைத்த காரியங்கள் கைகூட, மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை கொடுக்க, பிள்ளைகள் தேர்வுல நல்ல மதிப்பெண்கள் வாங்க, பிள்ளைகள் நல்ல முறையில் தேர்வு எழுத, கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல முறையில் ஒழுக்க நெறிகள் வாழ தேர்வு எழுத, பலதரப்பட்ட இன்னல்கள், இடர்பாடுகள், சிக்கல், பிரச்சனை, வேதனை, துன்பம், துயரம், மன அழுத்தம், போராட்டம், சவால்கள், பயம், நடுக்கம், அச்சம், எதிர்பார்ப்பு, கடன் சுமை, உறவு ரீதியான மன ரீதியான பொருளாதார சிக்கல், அத்தனையிலிருந்து நாம் தேவன் நமக்கு விடுதலை கொடுத்து விட்டார், உயிர்த்தெழுந்து விட்டோம் என்ற நம்பிக்கையோடு நாம் இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, கடந்த மார்ச் மாதத்தில் செய்த சகல காரியங்களை நினைத்து பார்த்தோம், உமக்கு நன்றி கூறுகிறோம் ராஜா. உயிர்த்த கடவுளே, முடிஞ்சிருச்சு, இனிமேல் நடக்காது என்ற காரியங்களுக்கெல்லாம் நீ முன் உதாரணமாக கவலைப்படாத, வேதனைப்படாத. அத்தனையும் நான் உன்னோடு இருக்கின்றது எல்லாம் சாத்தியமே என்று ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய தேவனே,
நம்பிக்கை ஊட்டக்கூடிய தேவனே, வாழ்கின்ற கடவுளே, இந்த ஏப்ரல் மாதத்துல எங்க குடும்பத்தை, எங்க பிள்ளைகளை, கணவன் மனைவியை, பெற்றோரை, பேர குழந்தைகளை, சொந்த பந்தங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீராவோடு உடனிருந்து அவர்களை கரம் பிடித்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ எங்கள் பிள்ளைகள்லாம் இதோ இந்த கல்வி ஆண்டு நிறைவு செய்ய இருக்கிறார்கள். அதற்காக உமக்கு நன்றி. வரக்கூடிய 19ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் அத்தனை பேரும் ஓட்டளிக்க வேண்டும். அப்பா, எங்கிருந்தாலும் பயணித்து எங்களுடைய வாக்குரிமையை நிலைநாட்ட நல்ல தலைவர்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த வல்லமை, சமத்துவம், சகோதரத்துவம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அப்படிப்பட்ட உன்னுடைய இறை அரசு மலர நாங்கள் ஒத்துழைப்போம், ஒத்துழைப்போம் என்ற அப்படிப்பட்ட வல்லமை பாக்கியத்தை கொடுக்கும்படியாகவும், மற்றும் இதோ இந்த மாதம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தை, எங்களுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சிக்கல், சிரமங்கள், பிரச்சனையிலிருந்து மற்றும் குழந்தை செல்வத்தை தாருமப்பா, திருமண தடைகள் நீங்கட்டுமப்பா. என் மகளுக்கு விரைவில், என் மகனுக்கு விரைவில் நல்ல இடத்துல நல்ல அன்புள்ள உழைக்கக்கூடிய பாசத்துக்குரிய மருமகள் கிடைக்கும், மருமகன் கிடைக்கணும். அப்பா, தடைபட்டு இருக்கக்கூடிய காரியங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கணும், விமோச்சனை கிடைக்கணும், கோர்ட்டு கேஸ்லேருந்து விடுதலை கிடைக்கணும். இந்த புதிய மாதத்தில் நாங்கள் இன்னும் சந்தோஷமா இருக்கணும். என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், ஆனால் பலதரப்பட்ட போராட்டங்கள், மகன் தவறி போயிடான், வழி தவறி போயிட்டான், ஏதோ என்ன நடக்குதுன்னு தெரியல, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல புத்தியை தாங்க ஆண்டவரே. இந்த ஏப்ரல் மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக அமையும். நான் எங்கு சென்றாலும் உன்னுடைய அமைதியை, உன்னுடைய அந்த உயிர்ப்பை, அந்த ஒரு வாழ்வை எடுத்து செல்லக்கூடிய நபர்களாக வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.